வணக்கம். தமிழாரத்தின் கனேடிய செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மதுஸ்ரீ மகேந்திரன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். புதிய பிரதமர் பதவியேற்று 10 நாட்களில் நாடாளுமன்றம் கலைப்பு. கனடாவில் பரபரப்பு. அமெரிக்க கனடா எல்லையில் ட்ரம்ப் கொள்கைகளை எதிர்த்து ஆர்ப்பாட்டம். டொரண்டோ ஹார்பர் ஃப்ரண்ட் அருகே துப்பாக்கிச் சூடு, ஒருவர் உயிரிழப்பு. கனடா எங்கள் நாடு, சொல்லாமல் சொன்ன மன்னர் சார்லஸும் இளவரசி கேட்டும். நியூ ரங்கனாஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பென விரிவான செய்திகள். கனடாவில் புதிய பிரதமராக பொறுப்பேற்றுள்ள மார்க் கார்னி நாடாளுமன்றத்தை முன்கூட்டியே கலைத்து பொதுத் தேர்தல் நடத்த அறிவித்துள்ளார். அதன்படி வரும் அக்டோபர் மாதம் வரை பதவிக்காலம் இருக்கும் நிலையில் வரும் ஏப்ரல் 28 தேர்தல் நடத்தப்போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் கடந்த 10 ஆண்டுகளாக பிரதமராக இருந்த ஜஸ்டின் ட்ரூடோ மீது மக்கள் மத்தியிலும் ஆளும் லிபரல் கட்சிக்குள்ளும் அதிருப்தி அதிகரித்த நிலையில் அவர் கடந்த மாதம் பதவியை ராஜினாமா செய்தார். தொடர்ந்து பொருளாதார நிபுணரான மார்க் கார்னி புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டு கடந்த 14 மார்க் கார்னி அதிகாரப்பூர்வமாக பதவியேற்றார். பதவியேற்று 10 நாட்களில் நாடாளுமன்றத்தை கலைத்து பொதுத் தேர்தலை அறிவித்துள்ள கார்னி, ட்ரம்ப் நம்மை சிதைக்க நினைக்கின்றார், ஆனால் அதற்கு நாம் இடமளிக்க மாட்டோம். அவரது அழுத்தங்களை எதிர்கொள்ள வல்ல தலைவரை மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். 343 நாட்கள் தொகுதிகளுக்கான தேர்தல் ஏப்ரல் 28 நடைபெறவுள்ள நிலையில் பெரும்பான்மை பெற 172 இடங்களில் வெற்றி பெற வேண்டும். இந்நிலையில் கனடாவில் தற்போது ஆளும் லிபரல் கட்சியும் எதிர்க்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சியும் கடுமையான போட்டியில் உள்ளன. அமெரிக்க கனடா எல்லை பகுதியில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வின்சர் டெட்ராய்ட் எல்லையில் உள்ள இரு நாடுகளின் குடிமக்கள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொண்ட வர்த்தக கொள்கைகள் மற்றும் அரசியல் பேச்சுக்கள் மீது எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது. வின்சரில் நூற்றுக்கணக்கான மக்கள் கனேடிய கொடியின் கீழ் ஓலேட் அவென்யூவின் அருகே இருந்தனர். ரெட்ராய்ட் நதியின் மறுபுறம் அமெரிக்கர்கள் கார் பிளாசாவில் கூடியிருந்தனர். இருதரப்பினரும் ஒருமித்து குரல் எழுப்பினர். ட்ரம்ப் அமெரிக்காவை மகத்தானதாக இல்லை, வெறுப்பின் அடிப்படையில் செயல்படும் நாடாக மாற்றுகிறார் என வின்சர் வாழ் நிக்கோல் டியூப் கூறினார். மணிநேர கால ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட வின்சர் குடிமக்கள் அமெரிக்க மக்களுக்கு தங்களது ஆதரவை வெளிப்படுத்த விரும்பினர். இது அமெரிக்க மக்களுக்கு எதிரான எதிர்ப்பு அல்ல, ட்ரம்புக்கு எதிரானது என அலன் மெக்லாக்லின் தெரிவித்தார். ட்ரம்பின் வர்த்தக வரிகள் மற்றும் கனடா அமெரிக்காவின் 51வது மாநிலமாக அமைய வேண்டும் என்ற அவரது பேச்சுக்களுக்காக சில கனேடியர்கள் அமைதியான எதிர்ப்பாக அமெரிக்கா செல்லும் பயணங்களை குறைத்து வருகின்றனர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் கனேடியர்களும் அமெரிக்கர்களும் அரசியலை மீறிய உறவை கொண்டுள்ளார்கள் என்பதை காட்ட வேண்டும் என்பதே நோக்கம் என ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்த ஆட்ரி டுபாய்ஸ் கூறினார். கனடாவின் டொரண்டோ நகரின் ஹார்பர் ஃப்ரண்ட் பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை மாலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மாலை 5:51 மணியளவில் யோர்க் தெரு மற்றும் லேக் ஷோர் புல்வர்டு மேற்கு பகுதியில் ஒருவருக்கு துப்பாக்கிச் சூடு ஏற்பட்டதாக போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது. சம்பவ இடத்தில் ஒருவர் காயமடைந்த நிலையில் இருந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர். அவரை மீட்க முயன்றும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் உறுதி செய்துள்ளனர். இந்த கொலை வழக்கை தொடர்ந்து காவல்துறையின் கொலை குற்ற விசாரணை பிரிவு தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறது. கனடாவை அமெரிக்காவுடன் இணைக்கப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் மிரட்டிக் கொண்டிருக்கும் நிலையில் கனடா நாடு மன்னர் சார்லஸின் ஆளுகையின் கீழ் இருக்கும் நாடு என்பதை சொல்லாமல் சொல்லியிருக்கின்றார்கள் மன்னர் சார்லஸும் இளவரசி கேட்டும். ராஜ குடும்பத்தை பொறுத்தவரையில் அவர்கள் அணியும் ஒவ்வொரு உடையின் பின்னாலும் ஒரு அர்த்தம் இருக்கும். அப்படித்தான் தங்கள் உடையின் மூலம் கனடா நாடு மன்னரின் ஆளுகையின் கீழ் இருக்கும் நாடு என்பதை சொல்லாமல் சொல்லியிருக்கின்றார்கள் மன்னர் சார்லஸும் இளவரசி கேட்டும். ஆம், கனடாவின் புதிய பிரதமராக மார்க் கார்னி மன்னர் சார்லஸை பக்கிங்ஹாம் அரண்மனையில் சந்திக்கும் போது மன்னர் சார்லஸ் சிவப்பு நிற கழுத்துப்பட்டை அணிந்திருந்தார். அதேபோல பிரித்தானியாவின் வருங்கால ராணியான இளவரசி கேட்டும் லண்டனில் நடைபெற்ற காமன்வெல்த் தின நிகழ்ச்சியின் போது சிவப்பு நிற உடை அணிந்திருந்தார். அத்துடன் பிரித்தானிய துணை பிரதமரான ஏஞ்சலா ட்ரெய்னரும் சிவப்பு வண்ண உடைதான் அணிந்திருந்தார். சிவப்பு நிறம் கனடாவுடன் தொடர்புடைய நிறமாகும். அத்துடன் காமன்வெல்த் அமைப்புடன் தொடர்புடையது சிவப்பு வண்ணம். ஆக ட்ரம்ப் கனடாவை அமெரிக்காவுடன் இணைக்கப் போவதாக சத்தம் போட்டுக் கொண்டே இருக்க மன்னரோ அமைதியாக கனடா தங்கள் நாடு என்பதை சொல்லாமல் சொல்லிவிட்டார்.
அவருடன் இளவரசி கேட்டும் துணை பிரதமரும் அதிக அழுத்தமாக பதிவு செய்துள்ளார்கள் என்கிறார் கனடா உயர்ஸ்தானிகரான ராஃப் குடேலே. ராஜகுடும்ப நிபுணர்களும் இதே கருத்தையே வழிமொழிந்துள்ளார்கள். இத்துடன் தமிழாரத்தின் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. தமிழாரம் செய்திகளை யூடியூப் சேனல் வழியாக பார்வையிட முடிவதுடன் www.tamilaram.news என்ற இணையதளம் மூலமாகவும் பார்வையிட முடியும். தொடர்ந்தும் தமிழாரம் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். SS Brothers Trends Grand Opening and Mega Sale. கனடா மண்ணில் தமிழர்களின் மத்தியில் ஆண்களின் நவநாகரிக ஆடைகளின் தெரிவாக 8/2/2025 அன்று இம்மாதம் சனிக்கிழமை மார்னிங் சைட் அவென்யூ யூனிட் 9 கோலாகலமாக திறந்து வைக்கப்பட இருக்கின்றது SS Brothers Trends.